கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் ஒரு புதிய கிருபைகளோடு கூட உங்களை வழி நடத்துவாராக. சங்கீதம் 121 5வது வசனத்தில், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். இந்த உலகத்திலே அநேக விதமான பாதுகாப்புக்காக, காக்கப்படுவதற்காக அநேக முயற்சிகளை நாம் எடுக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். நம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், இருக்கிற இடங்களிலே பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எத்தனையோ விதமாக உலகத்திலே முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நாமும் உலகமும் அதற்காக அநேக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அநேக நம்மை பாதுகாக்கிறதுக்கு அநேக இராணுவ வீரர்கள் எல்லைகளில் இருந்து நம்மை காத்து கொண்டிருப்பதனால தான் இன்றைக்கு நாம் சமாதானமாக இங்கே இருக்க முடிகிறது. ஆனால் மற்ற நாடுகள் ஊடுருவி நம்மை தாக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுபோல் இன்றைக்கு பாதுகாப்புக்காக செலவழிக்க பணங்களும் அதிகம், அதுக்கான கருவிகள், அதுக்கான முயற்சிகள், அநேக விதமாக காரியங்கள் இன்னைக்கு உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறத நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தர் நம்மை காக்க வேண்டும், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ எவ்வளோ பெரிய பாதுகாப்பு நமக்கு! எத்தனை மனிதர்கள் பாதுகாப்பு கொடுத்தாலும் கடவுள் கொடுக்கிற பாதுகாப்பு விசேஷமானது. காரணம், கர்த்தர் நம்முடைய பாதுகாவலர், மிகுந்த வல்லமையினால நம்மை பாதுகாக்கிறார். உலகத்திலே இருக்கிற பெரிய வெப்பன்ஸ் யாருன்னா ஆண்டவர் தான். ஆண்டவரை போல ஒரு பெரிய பாதுகாவலர் யாருமே தான். அவரை மீறி எதுவுமே இந்த உலகத்தில் யாரும் செய்ய முடியாது. ஒருவேளை மனிதர்களை மீறி செய்யலாம், உலகத்தில் அநேக விதமான கருவிகளை மீறி ஏதாவது செய்யலாம், எத்தனை விதமான பாதுகாப்பில் இருந்தாலும் அதனே ஊடுருவி அநேக ஆபத்துகளை உண்டு பண்ணலாம். ஆனால் கர்த்தர் நமக்கு பாதுகாவலராக இருப்பார். ஆனால் ஒரு இம்மியும் உலகத்தில் யாரும் அணுக முடியாது. அதான் ஆண்டவருடைய வசனம், கர்த்தர் உன்னை காக்கிறார், அவர் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார் என்று சொல்லி. அப்போ அவருக்குள்ள நாம் அடைக்கலமாக இருக்கும்போது, அவருடைய கருத்துக்களை நம்ம ஒப்பு கொடுத்து செலுத்தும் போது, கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம்மை காத்துக்கொள்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இதை நம்புங்கள், அதை ஒப்புக்கொடுங்கள், அவருடைய சட்டைக்குள்ளே இருங்கள். கர்த்தர் உங்களை பாதுகாத்து உங்களை வழி நடத்துவாராக. நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளில் அப்படிப்பட்ட கிருபைகளை தாரும். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.